இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ராவர் மெனு. ட்ராவர் மெனு இந்த ஆப் பாரில் டெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே ஒரு லீடிங் பட்டன் சொல்லி கிரியேட் பண்ணோம் மெனுவுக்காக. ஸோ அதே மாதிரி ஒரு லீடிங் பட்டன் ஒரு மெனுவுக்கு நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ட்ராயர் மெனுவில். அதை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த இமெயில் அப்ளிகேஷன்ஸ்லலாம் பார்த்தோம்னா ப்ரொஃபைலு, அப்புறம் இன்பாக்ஸ், சென்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெனுஸ் எல்லாம் நமக்கு இந்த ட்ராயர் மாதிரி நேவிகேஷன் பார் மாதிரி நமக்கு பாப்பப் ஆகும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு மெனு பார் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப் பாருக்கு கீழே இந்த ஸ்கேஃபோல்டில் ட்ராவர் மெனுக்கு நம்ம ட்ராவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். இதில் ட்ராவர் விட்ஜெட்டை கால் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராவர் மெனுக்கான ஒரு ஐக்கான் நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெனு பார் நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இதில் நம்ம ஹெட்டிங் பார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்கில் அதுக்கு தேவையான மெனு லிஸ்ட் ஐட்டம்ஸை இந்த இடத்துல பாட்டமில் நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம். மேலே இருக்க போர்ஷன் வந்து ஹெட்டர் பார்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிறது மெனு பார்ட் அப்படின்ற மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ட்ராயர் ஹெட்டர். டோட்டலாக நமக்கு வந்து இது லிஸ்ட்டு மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் வர்றதுனால இதை ஒரு லிஸ்ட்டு வியூன்ற விட்ஜெட்டில் தான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ட்ராயர் மெனுக்குள்ளே ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வியூன்ற விட்ஜெட்டை கால் பண்ணிக்கணும். இந்த லிஸ்ட்டு வியூக்குள்ளே தான் ட்ராவர் ஹெட்டர் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதை ஒரு சில்ட்ரன் என்ற அரேயில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராவர் ஹெட்டர் வரப்போகுது, அதுக்கப்புறம் அந்த மெனுவோடைய லிஸ்ட் ஐட்டம்ஸ் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஒரு சில்ட்ரன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சில்ட்ரனுக்குள்ளே ட்ராவர் ஹெட்டரை கால் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராவர் ஹெட்டரில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ராவர் ஹெட்டரோட டிசைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட பார்ட்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு விசுவல் நமக்கு தெரியும். அடுத்தது அதோடைய டேட்டா, அதோடைய ஹெட்டிங் பார்ட், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி நம்ம இதை சைல்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த சைல்டு நம்ம எந்த ஆல்ட்ரும் பண்ண போகிறது இல்லை. மேலே என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு டெக்கரேஷன் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்கரேஷன், இதில் டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் இருக்குது, அதை கால் பண்ணலாம். இந்த பாக்ஸ் டெக்கரேஷனில் அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். அடுத்தது சைல்டில் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் கால் பண்ணிக்கலாம். இதில் ட்ராவர் ஹெட்டர்னு சொல்லி கொடுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மெனுவில் போய் பார்த்தா நமக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். இது செலக்ட் பண்ணோம்னா 2 பார்ட்டிஷனாக நமக்கு டிவைட் ஆகிடுச்சு. இந்த ப்ளூ பார்ட் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ட்ராயர் ஹெட்டர், இதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு அந்த ட்ராவருடைய மெனுஸ் நமக்கு இந்த இடத்துல வரப்போகுது. லிஸ்ட் ஆஃப் மெனுஸை நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் ட்ராவர் ஹெட்டர்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ராயர் ஹெட்டருடைய டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு கலர் மாற்ற போகிறோம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ். இப்போ ட்ராவர் ஹெட்டருடைய டெக்ஸ்ட் கலரும் ஃபாண்ட் சைஸும் மாற்றியாச்சு. அடுத்தது இது கீழே ஒரு லிஸ்ட் வியூஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதாவது லிஸ்ட் டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் டைல்ஸில் தான் நமக்கு மெனு ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு மெனுவாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை டீட்டெயில்டாக பியூட்டிஃபை பண்ணுறதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். லிஸ்ட் டைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இந்த லிஸ்ட் டைலில் ஒரு டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டிலுக்கு ஒரு டெக்ஸ்ட் widget. ஃபர்ஸ்ட் மெனுவுக்கு ஐட்டம் 1ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டமில் எனக்கு ஐட்டம் 1 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெனு கிரியேட் ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு 3 வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் டைலை காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு கம்மா ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே செட்டாக காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு 3 வாட்டி இதை டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டாவது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல 1க்கு பதிலாக 2ன்னு மாற்றிக்கிறேன். மூணாவது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துலையும் 3ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு ஒரு 3 ஐட்டம் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். 1 2 3ன்னு சொல்லி. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ப்ரொஃபைல் பிக்சருக்கு ஒரு டிபி மாதிரி சர்க்குலர் அந்த அவதார் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிபி ஏரியா இந்த இடத்துல நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ஒரு மெனுவாக இன்னும் கூட கொஞ்சம் ஃபர்தராக ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானுக்கு அப்புறம் அந்த மெனுவோடைய பேர் வர மாதிரி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த மெனுவை டீட்டெயில்டாக ஆல்டர் பண்ண போகிறோம், பியூட்டிஃபை பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ராவருக்கு கீழே இந்த என்டையர் செக்ஷனை ஒரு காலம் widgetல இப்போ நம்ம மாற்றிக்க போகிறோம் ஃபர்தர் பியூட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ ஒரு காலமில் இதை கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டு வியூவை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவர் ஹெட்டர்னு யூஸ் பண்ண இடத்துல யூசர் அக்கௌண்ட் ட்ராவர் ஹெட்டர் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் அந்த டிபிக்கான அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு ஏரியா இதெல்லாம் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன், யூசர் அக்கௌண்ட் ட்ராவர் ஹெட்டர் அதுக்கு பதிலாக இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நமக்கு தேவையான டெக்கரேஷன் பார்ட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட் நேம் அண்ட் அக்கௌண்ட் இமெயில் இந்த ரெண்டு உள்ளே வரப்போகுது. அக்கௌண்ட் நேமுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் widgetல ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அடுத்தது அக்கௌண்ட் இமெயில். அடுத்ததாக இப்போ நம்ம அந்த டிபிக்காக ஒரு சர்க்குலர் அவதார் வைக்க போகிறோம். இதை கரண்ட் அக்கௌண்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை கால் பண்ணிக்கலாம். இதில் சர்க்குலர் அவதார். இப்போ இந்த சர்க்குலர் அவதாரோடைய பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும் அப்படின்றது இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். நான் ஒயிட் கலரில் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது அதில் இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் உள்ளே அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும், யார் லாகின் பண்ணாங்க அப்படிங்கிறவங்களுடைய அந்த இமெயில் டெக்ஸ்ட் நமக்கு வரும்ல, ஷார்ட் டெக்ஸ்ட்டாக வரும்ல, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சைல்டு widget ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சைல்டில் டெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் டிபி வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு சைல்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்டாக நம்மளுடைய யூசர் நேம் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட்டு. இதில் நம்ம பிக்சர் வேணும்னாலும் வச்சுக்கலாம். பிக்சர் ஆட் பண்ணுறத வந்து ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் அதனால் இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது அந்த யூசரோட பேர், அந்த யூசருடைய இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி நமக்கு ஹெட்டர் பார்ட்டில் டிஸ்பிளே ஆகுது.
அடுத்தது இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட் டைலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐக்கானாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ மெனுனாலே நமக்கு மெனுவில் அந்த மெனுவோட பேர் அந்த மெனுவோட ஐக்கான் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல டைட்டிலில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்பாக்ஸ்ன்றதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆல் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது ஓகேவா. இப்போ இந்த மெனுவுக்கு நம்ம ஒரு ஐக்கான் ஆட் பண்ண போகிறோம். ஐக்கான் வந்து மெனுவுக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐக்கான் வரணும், அதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த ஐக்கான் மெனுவோட பேர் என்னன்றது வரணும். அப்போ ஐக்கானை வந்து லீடிங்கில் நம்ம ஆட் பண்ணணும். லீடிங் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐக்கான் விட்ஜெட் யூஸ் பண்ணி ஐக்கானை கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் இன்பாக்ஸோட ஐக்கான் ஆட் பண்ணுறேன். ஐகான்ஸ் டாட் இன்பாக்ஸ். இப்போ சேவ் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு இன்பாக்ஸோட ஐக்கான் ஆட் ஆகிருக்கு. பக்கத்தில் ஆல் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனுவோட பேர் வந்திருக்கு. இதையே அப்படியே நான் அடுத்தடுத்து இருக்கிற ஒரு 2 ஐட்டமுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை டெலீட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண இந்த லிஸ்ட் ஐட்டமை 2 வாட்டி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கொடுக்க போகிற மெனு வந்து சென்ட்னு வச்சுக்கலாம். சென்ட் ஐட்டம்ஸ். இப்போ இந்த ஐக்கானை சென்ட்னு சொல்லி ஃபைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஐக்கான் எனக்கு வருது. அடுத்தது டிராஃப்ட். ஒரு 3 ஐக்கான் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெட்டர் பார்ட்டு, அடுத்தது ஒரு 3 ஐக்கான் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராவரை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். அதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும், எப்படி நேவிகேட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ட்ராயர் மெனுவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இந்த கான்செப்ட் வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோடை வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியும்.